ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டே 3 தீபாவளி ஸ்பெஷல் லட்டு தான் பார்க்க போகிறோம். பூந்தி லட்டு வாங்க பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இந்த கரண்டி தான் இருக்குது. லட்டு பூந்தி போடுறதுக்குன்னே ஒரு கரண்டி இருக்குது. அது இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இதே போதும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணுறேன். அதை சலிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம பூந்தி போடும்போது பூந்தி அழகாக விழும். நான் லட்டுக்கு எந்த சோடா உப்போ கலரோ எதுவுமே போட போகிறதில்ல. நான் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்வேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது பிகினர்ஸ் செய்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எந்த சோடா உப்பும் போடலை. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறனால எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ நான் 1 கப்பு மாவை ஜலிச்சு எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பு மாவையும் நான் ஜலிச்சு எடுக்க போகிறேன். இன்னொரு கப் மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஜலிச்சதுக்கப்புறம். இப்போது ஒரு பவுலில் இந்த மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சலிச்சு எடுத்தோடனே மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டோன்னா கட்டி தட்டாது. நான் திரும்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பியும் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாகு காய்ச்சிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. பெரிய பவுலில் 2 கப்பு மாவு எடுத்தேன்னா 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அது வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரையணும். அடியிலெல்லாம் கொஞ்சம் சர்க்கரை இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கரையட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாகு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி பாகு பதம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இப்போ லைட்டாக திக்காகிடுச்சு பாகு. இனி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நேற்று நான் கேரட் கோகோனட் பர்ஃபி ரெசிபி போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள், அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் முறுக்கும் போட்டிருக்கோம். அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7 கப் ஸ்வீட்ஸுன்னு சொல்லி அதுவும் கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தேன்.
அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுவும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பாகு செய்யும்போது வச்சு பாருங்கள், வந்துருச்சா இல்லையான்னு வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அப்படி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளோட கம்பி பதம் ஸ்டேஜு வர மாதிரி இருக்குது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு தடவை. சூடாக இருக்கும், பார்த்து செக் பண்ணுங்கள். வந்துடுச்சு. ஸோ இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலால் இங்கே அழுக்கு இருந்ததுன்னா கொஞ்சமாக லெமனோ இல்லை பாலோ சேர்த்துனிங்கன்னா மேலால் அழுக்கு வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம பூந்தியை வந்து போட்டுடலாம். இதில் பெருசாக அழுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த நுரை மாதிரி இருக்கிறத எடுத்துருவோம். நீங்கள் வேணும்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் பாலோ இல்லை ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா மேலே தனியாக அழுக்கு வந்துடும். அதை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பூந்தியை போட்டுக்கலாம். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுவே பூந்தி அழகாக வரும். உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா வந்துடும். பண்ணாமையே பூந்தி அழகாக விழுந்துடும். உங்களுக்கு நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பூந்தி கரண்டி இருக்குது, அதில் பண்ணுங்கள். என்கிட்ட இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயே லட்டு பண்ணிடலாம். ஏன்னா அதில் பண்ணும்போது நிறையா லட்டு சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இப்படி பண்ணும்போது பூந்தி எல்லாம் விழுந்துடும். இப்போ பூந்தியை வேக வைக்கணும். வேகிற பதம் வந்து நுரை நிற்கிற டைமில் எடுத்துடணும். ஒரு 5 செகண்ட்ஸ் to 6 செகண்ட்ஸ் தான் விடணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா நம்ம மிக்சருக்கு போடுற மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக வெந்தால் போதும். எடுத்து நம்ம சூடான அந்த பாகில் போட்டுருவோம். ஸோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. என்னோடய கரண்டி இதுவும் குழியாக இருக்கிறதுனால சில பூந்தி அந்த குழிக்குள்ளே போயிடுது. அதை பார்த்து எடுக்கணும். இல்லாட்டி அது ப்ரௌன் கலரில் மாறிடும். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, 1, 2 இருக்குது. அதையும் முடிஞ்ச அளவு எடுத்துடணும். இப்போது அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூவில் நல்லா துடைச்சிட்டு தான் போடணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பூந்தி சரியாக விழாது. இல்லாட்டி குச்சி குச்சியாக வரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு கையோட டிஷ்யூவில் நல்லா துடைச்சிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போடுங்க. அதே மாதிரி தண்ணியோடு போட்டுறாதீங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா அடுப்பில் இருக்க எண்ணெயில் பட்டு தெளித்து வந்துடும். ஸோ க்ளீனாக தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் லட்டில் வந்து குச்சி குச்சியாக இல்லாமல் பூந்திகள் மட்டும் கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம சோடா போடாமையே பூந்தி இவ்வளோ நல்லா வந்திருக்கு. சோடா போட்டால் நல்லா பூந்தி இன்னும் நல்லா வரும். பட் வீட்டில் செய்கிறதுனால அது தேவையில்லை. கடையில் பிஸ்னஸ்க்குனா தான் அந்த மாதிரி தேவைப்படும். அது தேவையில்லை. எப்படி இப்போது நான் அடுத்த பேட்சும் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக விழுகும், கம்பி கம்பியாக வராது. ஸோ ஒரு தடவையும் நான் தொடச்சி தான் போட்டேன். இப்போது நம்மளோட பூந்தி எல்லாத்தையும் பாகில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாகில் ஆட் பண்ணிக்கிறேன். பாகில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இனி மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுக்க போகிறேன். போட்டு எடுத்துட்டு ஒரு பேட்சாக போட்டு எடுத்தாச்சு. இனி நம்ம முந்திரியை தாளித்து ஆட் பண்ணிக்கலாம் லட்டுக்கு. நான் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா திராட்சை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் முந்திரி மட்டும் தாளித்து கொட்டியிருக்கேன். இப்படி நம்ம எல்லா பூந்தியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முடிஞ்சால் மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கனாலும் பூந்தி உடைஞ்சிரும். இல்லை நீங்கள் நல்லா அந்த கரைக்கிறதுலேயே வச்சு நல்லா பூந்தியை அமுத்தி இது பண்ணிங்கன்னா பூந்தி நல்லா உடஞ்சி வந்துடும். நல்லா முந்திரியையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு போட்டு எடுத்துக்கலாம். லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஊறுற வரைக்கும் மூடி வச்சுடுங்க. ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறும். ஊறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு வந்து இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இது பண்ணி விடுறேன். நான் ஈஸியான மெத்தடும் ஒன்று சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லட்டு ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா குத்தி குத்தி விட்டுக்கிறேன். இப்படியே டைரெக்டாக உருண்டை பிடிக்கிறவங்க டைரெக்டாக இப்படியே உருண்டை பிடிக்கலாம். இல்லை ஈஸியான மெத்தட் சொல்கிறேன், அந்த மாதிரியும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா இன்னும் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணல, இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய நட்ஸ் வேணும்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நான் கஸ்டமருக்கு பார்சல் அனுப்பணும். நம்மளோட ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் போய் பார்சல் அனுப்பிட்டு வருவேன். அது வரைக்கும் இது ஊறிட்டுருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நான் அந்த பார்சல் அனுப்பிட்டு வந்து இந்த உருண்டையெல்லாம் பார்க்கலாம். லட்டு உருண்டையெல்லாம் பூந்தி போட்டுக்கலாம். சரி, வாங்க போய் பார்சல் அனுப்பிட்டு வந்துடலாம். ஸோ நாங்கள் பார்சல் அனுப்ப கிளம்பிட்டோம். போய் பார்சல் அனுப்ப போகிறோம். இந்த 3 ட்ரெஸ்ஸை யுஎஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ டிஹெச்எல்ல போய் அனுப்பிட்டு வந்தேன். இனி அடுத்து வந்தாச்சு. வந்து லட்டு உருண்டை போட்டாச்சு. ஸோ இந்த லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. நீங்களும் நம்ம செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக கிராக்கர்ஸ் வெடிங்க. ஓகே, இனி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் காயுஸ் கொங்குநாடு சமையல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.